வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தூய்மையே சேவை, அதுவே நம் நாட்டிற்கு பெருமை என்பதை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பள்ளி மாணவர்களை சந்தித்து பேசி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெட்டி செமினார் பள்ளி மற்றும் சத்தியாலயம் பள்ளி மாணவர்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சந்தித்து தனி மனிதர் சுகாதாரமும், குப்பைகளை வகைப்படுத்துதல், நோயற்ற வாழ்வு போன்றவற்றை குறித்து மாணவர்களுடன் உறுதிமொழி எடுத்தார். மாணவர்களுக்கு சுத்தம் குறித்து அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். நீர், நிலம், காற்று சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களிடையே கேட்டுக்கொண்டார். இறுதியில் பங்கு கொண்ட பள்ளிகளுக்கு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினரால் அளிக்கப்பட்டது. உடன் நகர செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் காயத்ரி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அங்கே போயிட்டு எல்லா விசேஷத்துக்கு எனக்கு படிக்கிற பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்கும். கழுவுவேன், மேலும் சாப்பிடும் முன்பு சோப்பு கொண்டு எனது கைகளை கழுவுவேன். என் குடும்பத்தினர் பாருங்க, இந்த பிள்ளை எவ்வளவு தைரியமா சொன்னீங்களா? என்ன இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொடுக்க ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர் செல்வங்களுக்கும் நகராட்சி சார்பாக. புதுவை மாநிலம் குருவிநத்தம் கிராமம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் குருவிநத்தம் கிராமம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் சாலை விபத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. சமுதாய நலப்பணி திட்ட மாநில அலுவலர் மதிவாணன் தலைமை வகித்தார். முன்னிலை வகித்த தலைமை ஆசிரியர் வாணி மாணவர்களை சாலை விதிகளை கற்று பயன்பெற சொன்னார். திட்ட அலுவலர் சங்கரதேவி அனைவரையும் வரவேற்று சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்றார். போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் பாதசாரி கோட்டில் நடக்க மாணவர்களுக்கு பயிற்சி தந்தார். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளை விளக்கினார். மாணவர்கள் தீரன், பத்மஸ்ரீ கலந்துரையாடலில் பாராட்டு பெற்றனர். ஆசிரியர்கள் கோமலா, ஹேமலதா, லலிதா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண் டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அரசு குடியிருப்புகள் உள்ளன. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண் டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அரசு குடியிருப்புகள் உள்ளன. குடியிருப்புகளை புதுப்பிக்கும் பணி மற்றும் தரைத்தளம் டைல்ஸ் அமைத்தல், உடைந்து குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் புதிதாக மாற்றுதல் போன்ற பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் குறித்து ஆலோசனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மேலும் ஆலோசனைகள் அப்பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகளை விரைவாக முடித்து கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆலோசனையின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தலைமை அதிகாரி புகழேந்தி, உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார், பாஸ்கர் மற்றும் ஒப்பந்ததாரர் என பலர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய பழைய மற்றும் உபயோகமற்ற நிலையில் உள்ள துணிகளை கொண்டு கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பையாக உருமாற்றி பெற்றுக்கொண்டு பயன்பெற்றனர். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையோடு சேவை என்ற நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் பங்களிப்போடு தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவற்றை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக செப்டம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் உபயோகமற்ற பொருட்களில் இருந்து கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பை உருவாக்குதல் போன்றவை உழவர்கரை நகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய பழைய மற்றும் உபயோகமற்ற நிலையில் உள்ள துணிகளை கொடுத்து கலைப்பொருட்கள் மற்றும் துணிப்பையாக மாற்றி பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணாநகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கான 30,90,000 ரூபாய் மதிப்பில் வாய்க்கால்கள் குறும்பாலம் கட்டுதல் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அண்ணாநகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால்கள் குறும்பாலம் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 30,89,881 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஜெயமூர்த்தி நகர் எக்ஸ்டென்ஷன் உழந்தை ஏரியின் மதகு வாய்க்காலின் குறுக்கே 2 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஜெயமூர்த்தி நகர் எக்ஸ்டென்ஷன் உழந்தை ஏரியில் மதகு வாய்க்காலில் குறுக்கே 2 புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். மேலும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியை கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் வழங்கினார்.
பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் புகார் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தன்வந்திரி காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புகார் வழங்கினார். குறிச்சிக்குப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பத்தில் உள்ள பிரான்சிஸ் அசிசி அரசு உயர்நிலை பள்ளியில் புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட் வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக தலைவரும் சமூக சேவகருமான நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இலவச மிதிவண்டி மற்றும் ரெயின்கோட்டை வழங்கினார். மொத்தம் 21 மாணவிகளுக்கு மிதிவண்டி ரெயின்கோட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நல சங்கம் சார்பில் சிறப்பு பொதுக்கூட்டம் மற்றும் 11ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நல சங்கம் சார்பில் இன்று ரெட்டியார்பாளையம், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பு பொதுக்கூட்டம் மற்றும் 11ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை சங்கத்தில் இணைப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ்நாடு ராமநாதபுரம் சங்க நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் புதுச்சேரி ஜோசப் கௌரவிக்கப்பட்டார். மேலும் புதுச்சேரி இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டு நிறுவன உரிமையாளர்கள், உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தொடர்ந்து சங்க கொடியை JK TVS MD ராதாகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து கொடி ஏற்றப்பட்டது. இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதிரி பாகங்கள் நலசங்க நிர்வாகிகளின் கௌரவ தலைவர் செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைவர் திருஞான சிவம், துணைத் தலைவர் சிவா, செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் நாகமுத்து, துணை செயலாளர் முருகானந்தம், துணை பொருளாளர் வெங்கடேசன், சங்க ஆலோசகர்கள் ராஜேந்திரன், உமாபதி, ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமினை பங்கேற்றவர்களுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நலசங்க நிறுவனர் குப்புசாமி, தலைவர் செல்வம், மாநில செயலாளர் குமரவேல், மாநில பொருளாளர் ஜமால் முகமது, ராமநாதபுரம் சங்க தலைவர் வரதராஜன், மாநில இளைஞர் அணி செயலாளர் சிதம்பரம் மற்றும் புதுவை இருசக்கர உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் நலசங்க கௌரவ தலைவர் சீனிவாசன், தலைவர் வெங்கடேசன், துணைத் தலைவர் சத்யநாராயணன், செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் பங்கஜ் செயின் மற்றும் விழா குழுவினர் ஒருங்கிணைப்பாளர்கள் உமா மகேஸ்வரன், பொதுக்குழு உறுப்பினர் சங்கர் சுப்பிரமணி, மாசிலாமணி, கருணாநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக புதுச்சேரி கலாம் பசுமை அமைப்பின் இயக்கத்தின் பொருளாளர் ஜூலி தாஸ் சிறப்பாக செயல்பட்டார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சிறப்பு தூய்மை பணி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நகராட்சி ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி புதுவையில் தீவிர தூய்மை பணி நடந்து வருகிறது.
உள்ளாட்சித்துறை உத்தரவின்படி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சிறப்பு தூய்மை பணி தொடங்கியுள்ளது. தூய்மை பணியினை மேற்கொள்ளும் வாகனங்களை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பேரணியும் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பங்கேற்ற பேரணியில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வருகின்ற 2ஆம் தேதி வரை வில்லியனூரில் தீவிர தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தின் சாலையை 1,16,40,000 ரூபாய் செலவில் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பகுதியில் உள்ள டிஎன் பாளையம் சாலையை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1,39,00,000க்கு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு குமரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற ஒப்பந்ததாரர் அவர்களுக்கு 1,16,40,525க்கு பணியாணை வழங்கப்பட உள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 7 லட்சம் செலவில் நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர் கருப்பட்டி வாய்க்கால், மாதாக்கோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், ஒதியம்பட்டு வாய்க்கால், பெரம்ப வாய்க்கால் மற்றும் பெரியபேட் வாய்க்கால்கள் மழைக்காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் அவர்களிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மேற்கண்ட நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 6,83,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், அயலக அணி தலைவர் சஹானா தாஹா, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணர், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, ஏழுமலை, சபரி, ரஃபிக், தங்கராசு, மில்ட்ரி முருகன், சுரேஷ், காசிநாதன், கார்த்திகேயன், பாலமுருகன், முருகேசன், ராஜேந்திரன், சரவணன், முத்து, பாலகுரு, பாலா, பவித்ரன், கோதண்டம், அபிமன்னன், சக்திவேல், மணிவாசகம், சந்துரு, பூபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு புதிய மரத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு நூதன தங்கத்தேர் செய்யப்படுகிறது. தங்கத்தின் மரத்தேர் வெள்ளோட்ட வைபவம் இன்று காலை நடைபெற்றது. இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவிலூர்
ஸ்ரீமான் எம்பெருமனார் ஜிஆர் சுவாமி எழுந்தருளியிருந்து மங்களாசாசனம் செய்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், வேளாண்மைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தேர் திருப்பணி குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் செய்திருந்தனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக கூட்டணி கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வரும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏம்பலம் தொகுதி காங்கிரசார் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் புதுவை மாநில செயலாளர்கள் நெல்சன், நிர்வாகிகள் பாஸ்கர், கனிக்கண்ணன், சசிதரன், வீரமணி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அளித்துள்ள புகார் மனுவில் பாஜகவை சேர்ந்த தர்விந்தர் சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என்று மிரட்டல் விடுத்து பேசினார். அதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் ராகுல் காந்தி நாக்கை எடுப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என கூறியிருந்தார். இதேபோல் பாஜக மற்றும் அவரது கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவர் தீவிரவாதி என்றும் விமர்சனம் செய்து வருகின்றார். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 65 வயதை கடந்த சுமார் 1300 முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக இலவச போர்வை மற்றும் காலணிகளை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அங்கன்வாடி மையங்கள் மூலம் அனைத்து முதியோர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய பாஜகவை சேர்ந்த தர்விந்தர் சிங் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என்று பேசியதற்கும், மகாராஷ்டிராவை சேர்ந்த சஞ்சய் கெய்க்வாட் என்பவருக்கும் ராகுல் காந்தியின் நாக்கை துண்டிப்பவர்களுக்கு 11 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று கூறியதையும் எதிர்த்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சசிபாலன், கிருஷ்ணமூர்த்தி, மகிழா காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி, சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இணைந்து காவல் ஆய்வாளர் கலைச்செல்வனிடம் புகார் மனுவினை வழங்கினார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.